ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஈவன் இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பேராமெடிக்கல்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ள வாங்க. ஓகே, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அப்படிங்கிறது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அப்படிங்கிறது கண்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம நிறைய பேருக்கு தெரியும், நம்ம லைஃப்பில் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா கண்ணு தான். அந்த கண்ணை பற்றி படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் இந்த பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் பேசிஸில் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸில் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி அந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ ஆப்டோமெட்ரிக்கே உங்களுக்கு மேக்ஸ் நீட் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் பண்ணலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களும் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும். பேராமெடிக்கல்ல ஆப்டோமெட்ரி மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 4 yearsல 3 years வந்து நீங்கள் காலேஜில் படிப்பீங்க. 1 year வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி வேற ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் விடுவாங்க. ஸோ அது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜஸை பொறுத்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் எந்த காலேஜஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 1 year இன்டர்ன்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஸ்டைஃபன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ ஆப்டோமெட்ரினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்டோமெட்ரிங்கிறது ஒரு கண்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அது கண்களுக்கு தனியாக பார்க்கக்கூடிய டாக்டர் இருப்பாங்க. அவங்கள வந்து ஆப்தால்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்டர் கீழே நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதாவது ஆப்தால்மாலஜிஸ்ட் அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கீழே நம்மளால் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு கண்களில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டல் போனால் டேரெக்டாக நம்ம டாக்டர் பார்க்க முடியாது. ஸோ நிறைய செக்கப்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ கண்களுக்கு வந்து நிறைய செக்கப்ஸ் இருக்குது. அந்த செக்கப்ஸ்லாம் பண்ணி அந்த செக்கப்ஸ்லாம் நம்ம எவ்வளோ ஸ்கோரிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அந்த கீழே இருக்க அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஸ்கோரிங் எடுத்து அந்த மார்க்கை வந்து அந்த டாக்டர் கிட்ட கொடுப்பாங்க. அதாவது ஆப்தால்மாலஜிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அவங்க தான் நம்மளுக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்மளுக்கு மைனூட்டாக சொல்லி அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு கீழே இருக்க அசிஸ்டண்ட்டை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து ஆப்தால்மாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் நம்ம எடுத்து தனியாக நம்ம வந்து ஒரு ஆப்டிகல்ஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா இதில் வந்து நல்லா நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்கள் தனியாக வந்து ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட்டை நீங்கள் தனியாக வச்சுக்கிட்டு வீக்லி வந்து கூட அந்த டாக்டர்ஸ் பார்க்க வைக்கிற மாதிரி வச்சு தனியாக நீங்கள் ஆப்டிகல்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அதாவது ஸ்பெக்ஸ் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்ணாடி கடை. அந்த மாதிரி நீங்கள் கண்ணாடி கடை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் வராங்க, அதில் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்டே வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன், பட் என்னால் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. பட் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க இந்த ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் போக முடியும். ஆப்தால்மாலஜிஸ்ட்டில் உங்களுக்கு ஆப்டோமெட்ரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். இதை தாண்டி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஆப்டோமெட்ரி எங்கேயாவது நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கெங்கே காலேஜஸ் இருக்குங்கிற கைடன்ஸ் உங்களுக்கு தெரியல, அட்மிஷன்ஸ் எப்படி போடணுங்கிற ஐடியா தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஈஸியாக அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. வித்தவுட் சர்வீஸ் சார்ஜ், எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.